ஜிம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அறத்துப்பால் குறள் 10வது குறட்பாய் பற்றி நாம் இப்போது சிந்திக்க இருக்கின்றோம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். கடவுளுடைய திருவடிகளை வணங்க வேண்டும். தினமும் பக்தியோடு கடவுளை வணங்க வேண்டும். அப்படி வணங்கினால் இந்த பிறவியாகிய பெரிய கடலை, துன்பம் நிறைந்த அந்த கடலை, கடக்க முடியாத அந்த கடலை, நீந்த முடியாத அந்த கடலை நீந்து விடலாம். அதற்கு கடவுளை பின்பற்ற வேண்டும். கடவுள் நெறியை பின்பற்ற வேண்டும். கடவுளுடைய நல்ல குணங்களை பின்பற்றி நடக்க வேண்டும். அவருக்கு 8 குணங்கள் இருக்கின்றன, எண்ணற்ற குணங்கள் இருக்கின்றன. குறிப்பாக 8 குணங்களை இந்த முதல் அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். அந்த 8 குணங்களில் ஒரு குணத்தை பின்பற்றி நடந்தால் கூட இந்த துன்பமாகிய இந்த பிறவிக்கடலை, துன்பம் நிறைந்த இந்த பிறவிக்கடலை நீந்தி இன்ப நிலை எய்தலாம். பிறவி பெருங்கடல் நீந்துவர். அப்படி கடவுளுடைய திருவடிகளை, கடவுளுடைய குணநலன்களை பின்பற்றாதவர்கள், கடவுள் நெறியை பின்பற்றி நடக்காதவர்கள், நல்ல குணநலன்களை பெற்று வாழாதவர்கள் இந்த பிறவியாகிய பெரிய கடலை கடக்க முடியாது. பெருங்கடல் இது. இந்த வாழ்க்கை என்பதே பெரிய கடல். இந்த கடலிலே ஏன் அதை கடல் என்று சொல்லுகின்றார் தெரியுமா? ஒருவன் கடலை நீந்தி அடுத்த கரைக்கு போக வேண்டும். இப்போ இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு ஒரு 18 கிலோமீட்டர் என்று சொல்லுகின்றார்கள். அந்த இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு வர வேண்டும் என கடல் வழியாகவே நீந்தி வர வேண்டும் என்றால் நீந்துகின்றவனுக்கு தான் தெரியும் அந்த கடினம் எவ்வளோ கடினம் என்று. அதே போல் இங்கிலாந்திலிருந்து பக்கத்து நாட்டிற்கு நீந்தி செல்கிறான். இங்கிலாந்து நாடு இன்னொரு நாட்டுக்கு கடல் வழியாகவே நீந்தி செல்கின்றான். அது எவ்வளவு கஷ்டம், எவ்வளோ ஆபத்து இருக்கிறது. கடலில் நீந்துவது என்பது, நீச்சல் அடிப்பது என்பதே கடினம். உடல் வலிக்கும், உடல் வலி ஏற்படும், கை கால்கள் வலி ஏற்படும். அந்த கடலில் எவ்வளவு முதலை போன்ற பாம்பு, முதலை, பெரிய பெரிய சுறா மீன்கள், ஆளை விழுங்குகின்ற சுறா மீன்கள் எல்லாம் இருக்கின்றன. துன்பத்தை தரக்கூடிய நிறைய உயிரினங்கள் அந்த கடலில் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, பெரிய பெரிய அலைகள் வந்து நீந்த முடியாமல் நம்மை தடுக்கும். பெரிய பெரிய அலைகள் எழும்பி நாம் கடலிலே மூழ்கி விடுகின்ற அளவுக்கு அடிக்கும், அலைகள் அடிக்கும். அந்த அலையெல்லாம் கடந்து நாம் வர வேண்டும் என்றால் எவ்வளோ பெரிய முயற்சி செய்ய வேண்டும். கடலை கடப்பது என்பது, கடலை நீந்தி கரை சேருவது என்பது மிக மிக கடினம், அரிது. அது எல்லாராலும் முடியாது. கடலை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடல் வழியாக வருவது என்பது யாராலும் முடியாது, ஒரு சிலரால் தான் முடியும். இந்த வாழ்க்கை கூட ஒரு சிலரால் தான் மிக நன்றாக நடத்த முடியும். எல்லோராலையும் வாழ்க்கையை சரியாக வாழ்ந்துவிட முடியாது. அதனால்தான் பல பேர் கஷ்டப்படுகிறார்கள் வாழ்க்கையிலே. நீந்துகின்ற முறையை அறிந்து கொள்ள வேண்டும். நீச்சல் அடிக்கின்ற முறையை கற்றுக்கொள்ள வேண்டும். கடலை கடப்பதற்கு என்ன வழி, நீந்தி செல்வதற்கு நீச்சல் தெரிய வேண்டும். அது மட்டுமல்ல, வழியில் இருக்கின்ற ஆபத்துக்களை எல்லாம், எவ்வளவு தீமைகள் வருமோ அதையெல்லாம் வென்று வரக்கூடிய ஒரு வலிமை இருக்க வேண்டும். மன வலிமை, உடல் வலிமை இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நீந்தி கரை சேர முடியும். அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் நிறைந்த, அதிகப்படியாக துன்பங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகத்தான் எல்லோருக்கும் இருக்கின்றது. எல்லோரும் இந்த பிறவியாகிய கடலை கடப்பது என்பது கடினம். பல பேர் விழுந்து விடுகிறார்கள், கடலிலே தங்கள் உயிரை விட்டு விடுகிறார்கள், நடுவழியிலே இறந்து விடுகிறார்கள். ஒரு சிலர்தான் கடவுளுடைய அந்த நெறிகளை எல்லாம் பின்பற்றி கடவுள் பண்புகளை எல்லாம் மேற்கொண்டு, அதில் ஒரு பண்பை, கடவுளுடைய பண்பை மேற்கொண்டால் கூட நல்ல நிலையை அடையலாம். பிறவியாகிய கடலை கடக்கலாம், எளிதாக கடக்கலாம். அரிதான அந்த செயல் அது. அந்த அரிதான செயலை கூட எளிதாக நீந்தி அந்த கரையை நீந்தி அந்த செயலை செய்து நாம் வாழ்க்கையிலே முன்னேறி முக்தி அடையலாம், பேரின்பத்தை அடையலாம், இன்ப நிலை எய்தலாம். அதற்கு கடவுளுடைய நெறிகளை பின்பற்ற வேண்டும். பெரிய சான்றோர்களுடைய, அறிவாளிகளுடைய நெறிகளை பின்பற்ற வேண்டும். அது கடவுள் நெறி. கடவுள் இருக்கின்ற நல்ல பண்புகளில் ஏதாவது ஒரு பண்பை நீ மேற்கொண்டு வாழ்க்கையிலே ஒழுகினால் கூட, வாழ்க்கையை பின்பற்றி நடந்தால் கூட ஒரு இன்ப நிலையை அடையலாம். துன்பங்களெல்லாம் வென்று இன்ப நிலைக்கு வரலாம் என்று இந்த குறட்பா உணர்த்துகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.